நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன சொன்னீங்கன்னா, இந்த மாடல் டெக்ஸ்ட் எப்படி நம்ம ஒரு வால்லையோ அல்லது ஒரு ரோஃபில் அல்லது பிக்கப் பிளான் எங்கேயாவது அதை எப்படி எட் பண்ணுறதுன்னு சொன்னோம்னா இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு இதை செய்கிறதுக்கு முதல் இதை எப்படி இதை எட் பண்ணணும்னு பார்க்குறேன். மாடல் டெக்ஸ்ட் எட் பண்ணணுன்றதை சொல்கிறேன் பாருங்கள். இதை டிலீட் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு செய்ய வேண்டியது ஆர்கிடெக்சர் பாரில் போயிட்டு மாடல் இந்த சப் கேட்டகரியில் மாடல் டெக்ஸ்ட் இருக்குங்க பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வந்து நீங்கள் எனி டைப் நேம் கிரியேட் பண்ண வேண்டி வரும். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபால்ட் construction கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டு இப்போ வந்து செட் ஒர்க் பிளான் இதில் வரணும். பிக்கப் பிளான் இந்த பொசிஷன் நல்லது, இந்த பொசிஷன் எங்கே வேணுனாலும் வரலாம் நல்லது. இதில் இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் மாடல் டெக்ஸ்ட் போங்க. இதில் கிஃபாட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓகே, எந்த இடத்துல வரணும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே. இது மாடல் டெக்ஸ்ட். நீங்கள் இந்த சம்டைம் மாடல் டெக்ஸ்ட் போயிட்டு இப்போ மாடல் டெக்ஸ்ட் அப்படி உதாரணத்துக்கு இப்போ ஒரு இடமும் செட் ஒர்க் பிளான் பண்ணாமல் செஞ்சீங்கன்னா அது இடத்துல நீங்கள் எலிஜிபிளாக இருக்காது. பார்த்தீங்கன்னா விலங்கு இதை செக் பண்ணி பாருங்க. ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் இந்த மாடல் டெக்ஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முதல் செய்ய வேண்டியது வந்து செட் ஒர்க் பிளான் அல்லது பிக்கப் பிளான். அது கிரியேட் பண்ணதுக்கு பிறகு அந்த ஆப்ஷனுக்கு பிறகு தான் நீங்கள் இதை அப்ளை பண்ணணும். இதுக்கு நீங்கள் சம்டைம் இதில் சேஞ்சஸ் கலர் மெட்டீரியல்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அல்லது வந்து டெப்த்தை வந்து குறைக்கணும் கூட்டணும்னு சொன்னால் அதை நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். இது வந்து டெப்த் வந்து 6 inches இருக்குது. எனக்கு ஒரு 3 inches தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கு. அடுத்து நீங்கள் இதில் வந்து மாடல் டெக்ஸ்டில் வந்து இது வந்து என்ன சொல்கிற ஃபாண்ட் என்ன சைஸுக்கு வேணும் வந்து அதை சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். அதை எடிட் ஆப்ஷன் பண்ணிங்கன்னு சொன்னால் இது 2 அடியில் இருக்குது. எனக்கு 1 feetன்னு சொன்னீங்கன்னா ஓகே. இதில் வந்து நீங்கள் அதில் ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். இது போல்டா வரணுமா என்ன வரணுன்றதை டிக் பண்ணீங்கன்னா நான் ஓகே அப்ளை பார்த்தீங்கன்னா ஃபண்ட் சின்னதாகவே ஃபண்ட் சைஸ் அதாவது ஃபண்ட் சைஸ் சின்னதாகவே ஃபண்டும் சேஞ்ச் ஆகியிருக்கு. அதே மாதிரி இதுக்கு நீங்கள் மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணலாம். பை கேட்டகரி போயிட்டு நியூ மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்து கிரியேட் பண்ணுங்க. டெக்ஸ்ட் 1 ஓகே. அதுக்கு பிறகு ரீப்ளேஸ் திஸ் அசெட் இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அப்பியரன்ஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. போர்டில் கிரியேட் பண்ண போறீங்கன்னு சொன்னால் நான் ஓகே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே கணக்கில் க்ரியேட் பண்ணி பார்த்துக்கணும். அது நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் பாருக்கு போய் இன்னொரு டெக்ஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன் பண்ண. இதுதான் வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து மாடல் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வாலில் எட் பண்ணுறது அல்லது கூரையில் எட் பண்ணுறது. நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது ஆர்கிடெக்சர் பார் மாடல் டெக்ஸ்ட் போயிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு செட் ஒர்க் தேவையானதை டைப் பண்ணிவிட்டு செட் ஒர்க் பிளான் போய்ட்டு செட் ஒர்க் பிளான் அல்லது பிக்கப் பிளான் போய்ட்டு நீங்கள் இதை அப்ளை பண்ணிங்கன்னா நான் ஓகே. இதை சைஸை நான் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். டெப்த் ஒரு 9 inches நான் ஓகே. எடிட் வந்து இதில் சைஸ் வந்து ஒரு 2 அடின்னு கொடுத்துட்டிங்கன்னா அப்ளை ஓகே.
இதான் வந்து மாடல் டெக்ஸ்டை நம்ம வால்ல ஆட் பண்றது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாபிக்கோட சந்திப்போம்.